இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு ரொம்ப சிம்பிளாக வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் முட்டை பஜ்ஜி. ஈவினிங் ஃபாஸ்டிங் அப்புறம் ஹாட்டாக கிறிஸ்பியாக பஜ்ஜி சாப்பிட்றதுனா ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். செல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது சைடில் ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து பீல் பண்ணிவிட்டு தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். டூ திக்காக இருக்கக்கூடாது, அப்போது கிறிஸ்பியாக வராது. இப்போது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாமா? ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு, சோடா உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டூ வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, டூ திக்காகவும் இருக்கக்கூடாது. கோட்டிங் நல்லா ஸ்டிக் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனப்புறம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஸ்லைஸ் மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போடுறேன். கோல்டன் கலர் வர வர ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கட் பண்ண முட்டையும் மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போடுறேன். அவுட் சைட் கிறிஸ்பியாகவும் இன்சைட் சாஃப்ட் எக்காகவும் சூப்பராக இருக்கும். இஃப்தார் டைமில் பிளேட்டில் 2 பஜ்ஜி வச்சு சைடில் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.